பூஜையா சார்? அது பூஜையே இல்லையே. சரி, மனசு ஒடுங்கிடுமா? இப்ப அடுத்த கேள்வி, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. மனசு ஒடுங்கிடுமா? திருப்புகழ்ல அரைநாள் சொல்றார், அரை நிமிஷ நேரம் மட்டில். எவ்வளோ? ஒரு நிமிஷம் இல்ல, அரை நிமிஷ நேரம் மட்டில். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுக்க போறேன், யோசிக்கிறது தானே. நான் அரை நிமிஷ நேரம் மட்டில் கிடையாது, 1/4 நிமிஷம். இப்ப இப்ப 1/4 நிமிஷம் நான் தொடங்க போறேன். இந்த 1/4 நிமிஷம் உங்க பொசிஷன் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் பேச மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் உட்காந்துருக்கிறது கோவில்ல. 1/4 நிமிஷம் என்னன்னு சொல்லுங்க. ஸ்டார்டா? ஸ்டார்ட். எத்தனை பேர் சுவாமி நினைச்சதா சொல்றேன்? 1/4 நிமிஷம் நினைச்சதா? 1/4 நிமிஷம் நினைக்க முடிஞ்சதா? இவன் எப்ப முடிப்பான் சார்? 1/4 நிமிஷத்துல 5, 1, 2, 3, 4, 5. இந்த 5 அடிச்சேன்னு வச்சுக்கோ. 5 அடிச்சோமா 4 அடிச்சோமா? அப்பவே தகராறு வரும். இந்த மனசை அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியாது. எப்படி தெரியுமா அடக்க முடியும்? பழக்கத்தினால மட்டும்தான் அடக்க முடியும். அதனால்தான் கந்தர் அனுபூதியில முதல் பாட்டு நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக. சார், நெஞ்சம் நெகிழணும், உருகணும், ரெண்டும் நடக்கணும். அது ரெண்டும் நடந்தாதான் நீங்க ஆண்டவன்கிட்ட போக முடியும். பக்தி தான் உருப்போம், பயம்தான் நெகிழ வைக்கும். அதனாலதான் பக்திக்கு பயபக்தின்னு பேர். இதனால முடியினா நீங்க ஆண்டவர்கிட்ட பக்கத்திலேயே போய் நிற்க முடியும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் அதுல ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு கூட்டிட்டு வரணும். நீயா போ, நீயா கத்துக்கோ, அதெல்லாம் முடியவே முடியாது. அப்போ உங்க குழந்தைகளுக்கு நன்மையும் தீமையும் சொல்லித்தரக்கூடிய பக்குவம் யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டா நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க எதை பண்றீங்களோ அதை தான் குழந்தைகள் பண்ணும். அதுதான் பிற்காலத்தில் அது மனசுல தங்கி நிற்கும். அதனால காரைக்கிழமையாரோட குடும்பத்தில் என்னாச்சுன்னு கேட்டா, தளர்நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கடிமை. பாம்பை அணிந்து கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய அடியார்கள் அர்த்தம். பணி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனியில் பெரும் மனக்காதல் தரும்பவரும் மொழி பகிர்ந்தார். குழந்தை பேச ஆரம்பிச்சது. அடியார்கள் சிவனடியார்கள் வீட்டுக்கு வந்தா எட்டு நிறைய திருநீர் பூசிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர்களை வரவேற்று உட்கார வச்சு காலில் ஜலம் விட்டு ஆரம்பி ஒரு அடியார்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணும் அந்த குழந்தை. அப்போ பிறந்ததிலேருந்து அதுக்கு என்ன இதுன்னு கேட்டா, சிவபெருமானுடைய அடியார்களிடத்துல தனியான ஆசை, அவர்கள் மேல அவ்வளவு அன்பு. இந்த குழந்தை வளர்ந்தது, பெண் பருவம் அடைந்தார். அதுக்கு சேக்கிழார் ஒரு அற்புதமான வார்த்தை போட்டார். இந்த பெண் பருவம் அடைந்தாள் அப்படிங்கிறது அவர் எந்த சொன்னார்? இல்லிகவா பருவம் அப்படின்னு. இல்லுன்னா வீடுன்னு அர்த்தம். வீட்டை விட்டு வெளில போகாத பருவம் அந்த காலத்துல. நான் சொல்றது எல்லாம் என்னது? அந்த காலத்துல. இப்ப அப்படிலாம் இருக்க முடியாது. இல்லிகவா பருவம். இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுது. இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுது. நாகப்பட்டினத்தில், காரைக்கால் பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் நிதிபதி அப்படின்னு ஒருத்தர் தான். அவனுக்கு ஒரு புள்ள, அவன் பேர் பரமதத்தன்னு பேர். அதனால என்ன பண்ணாங்க, பெண்ணு இருக்கான்னு தெரிஞ்சு நேர இவங்க வீட்டில் பெண்ணு கேட்கறதுக்காக வந்தாங்க. அப்ப என்ன பண்ணார் சேக்கிழார்? அருமையா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? நிதிபதி வீட்டிலேருந்து பெண் இருக்காளான்னு பார்த்து கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு யார் அனுப்பிச்சாலான்னு கேட்டா, வயதுல முதிர்ந்தவர்களாக அனுப்பிச்சாங்க. நான் சொல்லல, சேக்கிழார் சொல்றார். வயதுல முதிர்ந்தவர்களாக அனுப்பிச்சாங்க. ஏன் இளைஞர்கள் அனுப்பக்கூடாதோ? இளைஞர்கள் அனுப்பிச்சா இவன் அவளுக்கு தான் பார்த்துப்பானே தவிர போன வாழ்க்கை எதுவும் அதுக்கு பார்க்க மாட்டான். அதனால வயசுல முந்தியவர்கள் தான் அனுப்பிச்சாங்களாம். அவர்கள் போய் திருமணம் பேசினார்கள். பொண்ணை பிடிச்சு போச்சு. பையனை பத்தி சொன்ன உடனே இதுவும் வணிக குடும்பம்,
அதுவும் வணிக குடும்பம். அதனால என்னாச்சு தெரியுமா, வணிக குடும்பங்கிறதுனால 2 பேரும் சேர்த்து சரி ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணார், காரைக்கால் அப்பா என்ன தெரியுமா பண்ணார், கல்யாணம் இங்க நடக்கட்டுமே, காரைக்காலே கல்யாணம் நடக்கட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே காரைக்காலில் திருமணம் ஏற்பாடாச்சு. அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் வந்தார்கள். எல்லாருக்கும் தனித்தனி ஜாக எல்லாம் பண்ணியாச்சு. திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்தது. திருமணம் நடக்கிறது. இவர் எழுதினார், விதி வழியே செயல்முறைமை செய்தமைத்து தனதத்தன் அணி மாடத்துள் புகுந்து, தனதத்தன் ஏற்பாடு செய்திருந்து அந்த இடத்துக்குலாம் வந்து சேர்ந்தாங்களா, தனதத்தன் அணி மாடத்துள் புகுந்து விதி வழியே செயல்முறைமை செய்தமைத்து, என்னென்னலாம் செய்யணுமோ அது மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அத்தனை நடந்தது. களிரடி மென்னகை மயிலை தாத விடாத காலைக்கு களிமையில் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். வேத முறைப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி அந்த கல்யாணம் நடந்தது. எப்படி நடந்தது கேட்டா, களிமகிழ் சுற்றம் போற்ற வார்த்தை பாருங்க, களிமகிழ் சுற்றம் போற்ற. வந்திருந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஏன் 7 நாள் கல்யாணம், வீட்டில் சமைக்க வேண்டாம்ல, 3 வேளை தட்டப்புட்டல் சாப்பாடு, களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். இதுல ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க சேர்க்கிறார், தளிரடி மென்னகை மயிலை. காரைக்கால் யாரும் மயிலாம், தளிரடி மென்னகை மயிலை. கல்யாணம் எதுக்கு பண்ணாரா, தாது அவிழ்தார் காளைக்கு. எங்க மயில எதுக்கு கல்யாணம் பண்ணுவா, மயிலுக்கு தானே கல்யாணம் பண்ணும், காளைக்கு கல்யாணம் பண்ற. இது பொருத்தம் இல்லாத திருமணம். இந்த திருமணம் பொருத்தம் இல்லை. தளிரடி மென்னகை மயிலை தாது அவிழ்தார் காளைக்கு. காளை எதுக்குரியது தெரியுமா, போகத்துக்குரியது. அதனால்தான் போகத்தை, இந்த உலகில் இன்பங்களை தன்னால் அடக்க முடியும்னு ரிஷபத்துக்கு மேல சிவபெருமான் ஏறி ஏன் உட்கார்ந்து வேண்டாம், நான் போகத்தை அடக்குவேங்கிறான். அப்ப காளை போகத்துக்குரியது. தளிரடி மென் நகை மயிலை தாது அவிழ்தார் காளைக்குன்னா இந்த திருமணம் பொருத்தம் இல்லாத திருமணம். அதாவது எழுதுங்க, வந்திருந்தவன் அத்தனை பேரும் மகிழ்ந்தானே தவிர இவா 2 பேரும் மகிழ போறாளா என்ன தெரியலன்னு அர்த்தம். இதே காட்சி உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கு. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் எழுதுறார். யாரு, இளங்கோவடிகள் எழுதுறார். அப்படி கையை பிடிச்சிட்டானா கண்ணகியுடைய கையை, அந்த தீய வளவன் தானா, எல்லா வேதங்களையும் நன்கு அறிந்த ஒரு அந்தணன் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சானா. அப்படி சுற்றி வந்தானா, அதை எழுதுறார். அந்த பந்தல் இருக்கு இல்லையா, அந்த பந்தல் முத்து பந்தல். இந்த வானத்தை அடைச்சு போட்டு வச்சிருக்காளாம் அந்த பந்தலை. நீல விதானத்து நித்திலப்பும் பந்தற்கு வானூர் மதியம் சகடு அணைய வானத்து சாலி ஒருமின் தகையாலை. எப்படி இருக்கலாம் கண்ணகி, அருந்ததி மாதிரி இருக்கலாம். வானத்து சாலி ஒருமின் தகையாலை கோவலன் மாவுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்கள் ஒன்றே. வந்து பார்த்த அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாராம். இவ 2 பேரும் சந்தோஷப்படலன்னு அர்த்தம். காண்பார்கள் நோன்பண்ணே. இந்த கல்யாணம் இப்படியா, காரைக்கால் கல்யாணம் இப்படியா, அப்ப எல்லா கல்யாணமும் பொருத்தம் இல்லாம தான் நடக்குமோ அப்படி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் வந்தது எப்படி, கம்பன் சொல்றான் பாருங்க, மண்களின் வந்து மனத்தவிசி ஏறி மணமேடையில் ஏறினாதான் இத்துணை அன்னமும் எழுதி இருந்தார். இப்போ ராமனும் சீதையும் எப்படி கேட்டார், ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். அவன் கல்யாணம் மனசு பூரா மகிழ்ச்சியோட ஒருத்தர் விரும்பி, ஏன் அது ஒருத்தர் பார்த்து அப்புறம் விரும்பி கல்யாணம் பண்ணுறது. ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். அப்ப இந்த கல்யாணத்துல என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டா, எதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதோ அதை அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கல்யாணம் ஆச்சு, குடும்பம் நடத்துறது. இப்ப என்ன தெரியுமா பண்ணா, ஒரே பொண்ணு. அதனால தனதத்தன் என்ன தெரியுமா பண்ணா, நேர நீதிபதி கிட்ட போனா, மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட.
நான் இங்க தனியா ஜாக வச்சு தரேன், தனியா வியாபாரம் ஏற்பாடு பண்றேன், எல்லாம் பண்றேன். இவாளை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம், என்கிட்டயே விட்டுட்டு போயிடுவோம், நான் பார்த்துக்கிறேன். அதனால பரமதத்தனோட அப்பாவுக்கு சந்தோஷம், இருக்கட்டுமே இங்கே இருக்கட்டும். அவளுக்கு தனி வீடு, தனியா பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. பரமதத்தன் சிவபூஜை பண்றவன் தான். அதனால தன் மனைவி பண்ற எந்த செயலுக்கும் அவன் இடையூறு பண்ணதே கிடையாது. இடையூறு பண்ணது சிவனடியார்கள் வந்தா அவன் சாப்பாடு போட்டா ஒன்றும் சொல்றது கிடையாது, எதுவும் கிடையாது, இடையூறே பண்ண மாட்டான். அதனால எந்த விதமான தொந்தரவும் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த பரமதத்தனை பார்க்கறதுக்காக அவன் கடைக்கு 2 பேர் வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, இவர்களால ஏதோ குறை இருந்தது, அதை பரமதத்தன் தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்ட வந்து நின்னவன் என்ன தெரியுமா பண்ணான், 2 பேரும் எவ்வளவு புத்திசாலி பாருங்க, இவன் ஒரு வியாபாரி தானே. அதனால என்ன தெரியுமா, வந்தவன் 2 பேரும் முதல்ல தன்னுடைய குறைய சொல்லல, கையில இருந்த மாம்பழத்தை கொடுத்தான். 2 மாம்பழத்தையும் கையில கொடுத்தான். சேர்க்கிறாரு, எவ்வளவு பெரிய சார், அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி சார். சேர்க்கிறார் என்ன தெரியுமா எழுதிங்க, வந்தாங்க ஆங்கவற்றை முன் வாங்கி, எதை அந்த மாம்பழத்தை முதல்ல வாங்கினா, ஆங்கவற்றை முன் வாங்கி அவர் வேண்டும் குறையளித்தேன். அதை முதல்ல வாங்கிட்டு ஆமா உங்களுக்கு என்ன ஏன்னு கேளுங்கள, வந்த இடத்துல குறைய சொல்ல போக அந்த குறை தீரணும்னு வச்சுக்கோ, மாம்பழத்தை எடுத்துன்னு போயிட்டா அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அதாவது செக்கிடார் நமக்கு ஒரு சொல்லக்கூடாது என்ன தெரியுமா, இந்த உலகியல் போகத்துல அவன் இருக்காங்கிறத நமக்கு காட்டுறார். இந்த உலகியல் போகத்துல அவன் இருக்கான், ஏன் அவன் மனைவி மாதிரி அவன் ஆன்ம நேயத்துல இல்ல, அவன் இந்த உலகியல் போகத்துல இந்த உலக சுவையில இருக்காங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக ஆண்டவற்றை முன் வாங்கி அவர் வேண்டும் குறையளித்தேன். அவனுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை தீர்த்துட்டான். அடுத்துதான் ரொம்ப டாப், ஒரு வணிகர்கள் எப்படி இருப்பாங்கிறது நீங்க சேர்க்கிறார்ட்ட தான் கத்துக்கணும். என்ன தெரியுமா பண்ணா, இந்த மாம்பழத்தை வாங்கினாங்க, இந்த மாம்பழத்தை என்ன பண்ணிருக்கணும், பரமதத்தன் நேர கடையில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு இந்தாடா இந்த பழத்தை வீட்டில் கொடுத்துட்டு வரான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த பழம் என்ன தெரியுமா பண்ணா, வந்தவங்க கையிலேயே பழத்தை கொடுத்தான், கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துட்டு போனான். ஏன் கடை பையன் அனுப்பிச்சா வேற வேலை இருந்தா வேஸ்ட் இல்லை, காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கோம், வந்தவனுக்கு என்ன வேலை அப்படின்னா ஆண்டவற்றை முன்வாங்கி அவர் வேண்டும் குறையளித்த ஈங்கிவற்றை இல்லத்தில் கொடுக்க, இதை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துட்டு போடா அப்படின்னா இவர் 2 பழத்தையும் கொண்டு போய் வீட்டில் கொடுத்தான். காத்தால ஒரு 10:30 மணி இருக்குன்னு வச்சுங்களேன், 10:30 மணி கொடுத்தான். அப்போ ஒருத்தர் வந்த ஒரு சிவனடியா, பசினாலும் பசி, அவ்வளோ பசி, பல நாள் பட்டினி, இந்த பசியோட வந்தார் அவர். அம்மா கூப்பிட்டா, புனித வழியார் உள்ள கூப்பிட்டா, உட்கார வச்சா, சாப்பாடு போட்டு ஒன்றும் இதெல்லாம் ஆகலை, ரசமோ குழம்போ எதுவும் ஆகலை, காய் எதுவும் ஆகலை. அதனால் இருக்கிறத ஏதோ ஒன்று ஊற்றி மோரை ஊற்றிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. அப்போ தான் ஞாபகம் வந்தது, அட நம்ம வீட்டுக்கார மாம்பழம் கொடுத்தாரு அப்படின்னு அந்த மாம்பழத்தில் ஒன்று கொண்டு போட்டார். அவர் அதை சாப்பிட்டு தீர்க்காயுசாரு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். பரமதத்தன் வந்தான், வந்தவன் உட்காந்தான். எல்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா, அவன் வந்து மத்தியானம் குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இலையில உட்காந்தான். சாப்பாடு போட்டா, காய்கறிகள் எல்லாம் பரிமாறியாச்சு. புருஷன் மாம்பழம் கொடுத்தாங்க, போடுவோமே அப்படின்னு மாம்பழத்தை வந்து ஆரம்பிச்சான். இவன் சாப்பிட்டான். இவ பரிமாறுறதோ இவ சமைக்கிறதோ அதை பற்றிலாம் சேக்கிழார் சொல்லும்போது எழுதியிருக்கார், கற்புடைய மணவாரும் கடப்பாட்டியும் ஊட்டுவார். தன் கடமையிலிருந்து கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட அரைக்கிழமையாக தவறினதே கிடையாது. கற்புடைய மணவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். சார் எப்பொழுதும் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், வீட்டுக்கு வருகிற பொழுது தனியாக இருந்தா எப்படி இருப்பா, என்ன இருப்பா அப்படிங்கிற நினைப்பு தான் சார் பெண்ணுக்கு இருக்கும். பெண்ணோட உயர்வே அதுதான். இதில் இருக்க அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது அவளுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, என்னுடைய கணவன் ராமன் இந்த கன்னியா இருக்கானே,
கூட இலக்கு ஒன்று இருக்காங்க. என்ன சாப்பிடுவான் ராமன்? என்ன சாப்பிடுவான்? யாராவது திடீர்னு வந்தா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அப்ப எவ்வளவு தவிப்பான். அருந்தும் மெல்லடகு யாரிட அருந்து, யாரு என் கணவனுக்கு ஏதாவது கொடுப்பா, யாரிட அருந்து விருந்து கண்ட போது எண்ணுமோ என்று விம்மும். யாராவது வந்தா, விருந்துக்கு வந்தா அவனால என்ன போட முடியும்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. விருந்து கண்ட போது எண்ணுமோ என்று விம்மும். அது மாதிரி அதெல்லாம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய கடமைகள்ல தலையாய கடமை. அதனால என்ன தெரியுமா பண்ணா, தன் கணவன் கொடுத்தானேன்னு கொண்டு வந்து மாம்பழத்தை வச்சா. இவர் சாப்பிட்டான். இந்த மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே, மாம்பழம் ருசி அற்புதம். என்ன மாம்பழம்னு கேட்டுறாதீங்க. என்ன வச்சுப்போம்? மல்கோவா வச்சுக்கோங்க. இமாம் பசங்க உங்களுக்கு பிடிச்சதுதான் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு மல்கோவா தான் பிடிக்கும். சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே என்ன தெரியுமாச்சு? ரொம்ப ருசியா இருக்கு. ரொம்ப ருசியா. அவன் உலகில் இன்பத்தில் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு காரணம். உலகில் இன்பத்தில் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அதனால என்ன தெரியுமா பார்த்தான்? காரைக்கிழமை பார்த்து, அம்மா நான் 2 கொடுத்து விட்டேனே, இன்னும் நீ கொண்டு வந்து போடு. இன்னொன்று கொண்டு வந்து போடு. இதுவும் அந்த காலம். இப்போ கொண்டு வந்து போடுன்னா என்ன தெரியுமா? ஏன் நான் தானே பண்ணுறேன், உனக்கு மட்டும் தானே, எனக்கு வேண்டாமா? சர்வசாதாரணமாக அப்படி கேட்போம். இப்போ என்ன தெரியுமா பண்ணா? கற்புடைய மனவாரும் கடப்பாட்டை ஊட்டுவார். இலையில உட்காந்துருக்கான். இலையில உட்காந்து யாராவது கேட்டா போடாமல் இருக்கக்கூடாது. அது தர்மம். இலையில உட்காந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா போடாமல் இருக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கையில சொல்றேன். நான் உட்காந்துருப்பேன் இலையில, உருளைக்கிழங்கு கறி நல்லா இருக்குன்னு, அம்மா உருளைக்கிழங்கு கறி இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னா எங்க அப்பா ஒரு நாள் கூட வாயை திறந்து இல்லைன்னு சொன்னதே இல்லை. உருளைக்கிழங்கு கறி போட மாட்டேன்னு சொன்னதில்லை. என்ன தெரியுமா பண்ணுவா? தாண்டிருக்கு போடட்டுமா, குழம்பு தாண்டிருக்கு போடட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னு அர்த்தம். 2 தடவை சொல்லுவா. 3ஆவது கரண்டா வேணும்னா கரண்டியால ஒன்று போடுவா. ஏண்டா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அது இருக்கு இது இருக்குங்கிற, திருப்பி அதையே கேட்கிறேன். இலையில உட்காந்து ஒன்ன கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட பழக்கம் பாருங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது தர்மம். இல்லைன்னு தர்மம். அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க என்னவோ ஏதோ நினைங்க சார், நம்முடைய முன்னோர்கள் போல ஞானிகள் உலகத்துல வேற யாரும் கிடையாது. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பத்தி நேற்று சொல்லிட்டு இருந்தேன் நான். உலகத்திலே கிடையாது. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஒண்ணு எழுதினார் பாருங்க, அற்புதம். இந்த உலகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், வள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிறது தான் இந்த உலகத்துல பிறப்பு. அதை உங்களால மாற்ற முடியாது. எந்த உயிரினத்துக்கும் மாற்ற முடியாது. எந்த உயிரினமாக இருந்தாலும் ஆண் பெண் சேர்க்கையில தான் உறவு. சரியா? அப்ப இன்பம் தானே சொல்லணும். இன்பம் தானே சொல்லணும். மனுஷனுக்கு மட்டும் என்ன தெரியுமா சொன்னான்? இன்பம்னு சொல்லல, அறம்னு சொன்னான். அறம். ஏன்? மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அது இன்பம். மனிதனுக்கு மட்டும்தான் அறத்தோடு கூடிய இன்பம். இது அறத்தோடு கூடிய இன்பம். இதுல ஒண்ணு மாறினா கூட அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு இடத்துல போய் அறிவை கத்துக்கிறோம் இல்லையா? அந்த அறிவை கத்துக்கிற இடத்துக்கு என்ன தெரியுமா பேரு? பள்ளின்னு பேரு. அந்த அறிவை கத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேரு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற அந்த குடும்பம் நடத்துகிற அந்த அறைக்கு என்ன தெரியுமா பேரு? பள்ளி அறைன்னு பேரு. ஏன் 2க்கும் ஒரே பேரு? ஏன் 2க்கும்? இது 2ல தூய்மை கேட்டாலும் நாடு கெட்டு போகும் அப்படிங்கிறதுனால ஒரே பேரு. இன்னைக்கு 2 இடத்துலையும் தூய்மை போச்சு. அதுக்கு மேல நான் அதை சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? பள்ளி அறை ஆயிடுச்சு பதவிக்கு. ஸ்டாப். கடவுள் வந்து கேட்கறான். அதனால சார் எல்லாத்தையும் தர்மத்தில் சேர்த்தா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அறிவடி சார் சொல்வார், நாங்கள் வந்து இந்த எய்ட்ஸ் பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கோம். நம்ம போய் பேசியிருக்கோம். ஏன்? அறம் நீங்கிய செயல் தானே. அறம் போனதுனால தானே சார் எய்ட்ஸுங்கிற கொடிய வியாதி இருந்தது. அவர் சொல்லுவார் பாருங்க அறிவடி சார், பேர் வச்சாங்க சார். அதுக்கு என்னமா பேர் வச்சிருக்காங்க சார்? அக்யூட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அதுதான் எய்ட்ஸ். ரைட்டா? நல்லா பேர் வச்சிருக்காங்க சார். சதீஷன் கேட்டார், ஏன் சார் எப்படி சார் சொல்லுங்க? அறிவுடி சார் சொன்னார் பாருங்க, சார்
ஒருத்தருக்கு உதவி பண்ணா எய்டு, ஒருத்தர் பலருக்கு உதவி பண்ணா எய்ட்ஸ் அப்படின்னாரு. வள்ளுவர் சொன்னா, அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது. அறத்தோட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தா நீ வெளியில போய் என்னடா தேவை இருக்கு? ஒரு தேவையும் இல்லடா. அறமான இல்லற வாழ்க்கை தான் உலகத்துல உயர்ந்தது சார். கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இருவரும் சேர்ந்து மக்களுக்காகவும் வாழ்கிற குடும்ப வாழ்க்கையில தான் சார் தக்க விருந்தாளிகள் வந்து தங்குவார்கள். அன்பு என்பது விளங்கும். வாழ்கிற இடம் எது என்பது முக்கியம் அல்ல. காட்டில் கூட வாழலாம், ஆனால் மனமொத்து வாழ்ந்தால் வாழ்கிற இடம் கூட சொர்க்கமாகத்தான் இருக்கும். அதுதான் இல்லறம் பேரு. அதனால இந்த இலையில உட்காந்து இதை எனக்கு போடுன்னு கேட்டா எப்படி போடாம இருக்கிறது? கணவன் கேட்டாங்க. அதனால நேர உள்ளுக்குள்ள போனான். உள்ளுக்குள்ள போனவன் என்ன பண்ணா, அம்மா ஈசனை பார்த்து, அப்பா எனக்கு ஒரு கனி கொடு, என் கணவன் கேட்கலாம். இறைவன் அருளால ஒரு கனி வந்தது. அதை கொண்டு வந்து இலையில வச்சா. இவன் சாப்பிட்டான், அதை பூரா சாப்பிட்டான். சாப்பிட்டானோ சும்மா இருக்கலாம்ல. இவன் தான் சுவைக்கு அடிமைப்பட்டவன் சார். அதனால காரைக்காலம் பார்த்து கேட்டான், இதுதான் முன் தரும் மாங்கனி அன்று. இது நீ முன்னாடி கொடுத்த மாங்கனி மாதிரி இல்லையே. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான், இதுதான் முன் தரும் மாங்கனி அன்று மூவுலகும் பெறற்கறிதல். 3 உலகத்துல போனாலும் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்கவே கிடையாது. எப்படி கிடைக்கும்? திஸ் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் கைலாசம். இது என்ன லோக்கல் ப்ராடக்டா? கிருஷ்ணகிரியில் பவானியில் வந்தது. ஐயா, மூவுலகும் பெறற்கறிதல். அப்புறம் தான் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டான். சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருப்போம் சார், உங்க மனைவியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி எப்பொழுதும் கேட்டான். கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை காரைக்கிழமையாரை பார்த்து கேட்டான். புனிதவதியாரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்? இவன் கூடயே தானே இருக்கா, எல்லாம் இவனுக்காக தானே பண்றா. பெற்றது வேறு எழுது எங்க கேட்ட, எங்க கிடைச்சது? பெற்றது வேறு எழுது என்னை போய் வடையாத வழி கேட்டான். இது எங்க கேட்கலாம் சொல்லுவாங்க. சிகே சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார். சிகேஎஸ்னு எங்க கோயம்புத்தூர்ல பெரிய புராணம் பூரா உரை எழுதியிருக்கார். 7 தொகுதி, ஒவ்வொன்றும் 700-800 பக்கம் இப்படி இருக்கும். அற்புதமான மனிதன். அவரை மாதிரிலாம் ஆளே இந்த உலகத்தை கிடையாது. தன் வாழ்க்கையை பூரா பெரிய புராணத்துக்காகவே கொடுத்தவர். சிகேஎஸ்னு பேரு. அவரோட பெருமை சொல்லணுமா? கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு உதவி பண்ணதுல முக்கியமானவர் வ.உ.சி. அந்த அவருடைய அந்த வக்கீல் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருப்பி தரதுக்கெல்லாம் இவர் தான் பெரிய முயற்சி பண்ணார். அந்த அளவுக்கு பெரிய மனிதர் சிகேஎஸ். அவரோட சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு பூரா உரை எழுதிட்டார். அவர் இந்த இடத்துக்கு எழுதுறார். எந்த இடத்துக்கு? இதுதான் மூத்தரும் மாங்கனி அன்று மூ உலகம் பெறற்கறிதல் பெற்றவர்கள் வேறு என்று போய் வடையார் நம்மை கேட்டான். இப்ப அவர் எழுதினார், சுவைக்கு ஆட்பட்டுட்டா முதல்ல மறந்து போறது தர்மம் மறந்து போகும்னு எழுதினார். முதல்ல எதுதான் மறந்து போகும்னா தர்மம் மறந்து போகும். என்ன தர்மம் மறந்து போச்சு? இவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்டானோன்னா மிச்சம் இருக்கிறது 300 மாம்பழம் தானே. இவனுக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் தானே புனிதவதியா. அவன் சாப்பிடணும்னு நினைச்சானோ, அவன் சாப்பிடணும்னு நினைச்சானா. அப்ப முதல் தர்மம் போச்சு. என்ன? தன் மனைவியும் ஊட்ட வேண்டும்னு நினைக்கிற தர்மம் போச்சு. அடுத்தது என்ன போச்சுன்னா சொல்லு போச்சு. சொல்லு போச்சு. தவறான சொல் வந்தது. 2வது தர்மம் சொல்லுல தப்பு வந்தது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன தெரியுமா? பல்லு போச்சுன்னா சொல்லு தப்பு. அந்த பழமொழி அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் மாற்றி தான் சொல்லுவேன். சொல்லு போச்சுன்னா பல்லு போச்சு. அதுதானே கரெக்டு. 300 வார்த்தை தப்பா பேசின அதானே சொல்லணும். பல்ல உடப்பேன் அப்படிங்கிறோமோ. அப்ப சொல்லு தப்பா போச்சுன்னா பல்லு. சிகேஎஸ் எழுதினார் சார். எழுதினார், நீ சுவைக்கு அடிப்பட்டா ஆட்பட்டுட்டா உங்ககிட்ட எது தெரியுமா போயிடும்? தர்மம் போயிடும். மனைவியை பார்த்து அவளுக்கு வேணும்னு
கேட்கணும்னு நினைக்கல. ரெண்டாவது, இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாரு, அந்த வார்த்தை கடினமா போச்சு. பேசக்கூடாத கடும் சொல்ல யாரை நோக்கி பேசினா? தன் மனைவியை நோக்கி பேசினா. பெற்றது வேறு எங்கு பெய் வளையார்தமை கேட்டான். இப்போ அரைக்கலமையாருக்கு தர்ம சங்கடம். தர்ம சங்கடம்னா என்னன்னு தெரியுமா? இதுதான். என்ன? தர்மத்துக்கு சங்கடம் வந்தாச்சு. என்ன சங்கடம் தெரியுமா? கேட்கறது யாரு? கணவன். கணவன் கேட்கும் போது என்ன பண்ணணும்? இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லணும். அதுதான் அவனோட தலையாய கடமை. எப்படி கிடைச்சதுன்னு அவன்கிட்ட சொன்னா என்ன சொல்லணும்? சிவபெருமான் அருள்னால கிடைச்சதுன்னு சொல்லணும். சிவபெருமானுடைய அருள்னால கிடைச்சதுன்னு சொன்னா இவன் நம்புவான்? நிச்சயமா நம்ப மாட்டான். ஏன்? உள்ளூர் மாம்பழம் கொண்டு வந்து வச்சதுக்க இவன் எங்க இருந்து வந்தது அப்படி இப்படின்னு கேட்கிறாங்க. இவன்கிட்ட போய் இது சிவன் அருளால வந்ததுன்னு சொன்னா இவன் நம்புவானோ? நம்ப மாட்டான். இப்ப ஆனா இவன் யோசிக்கிறா, ஒரு தர்மம் என்ன? கணவன் கேட்கிறான், கேட்டா பதில் சொல்ல வேண்டியது தர்மம். ஆனா சிவன் அருள்னு சொன்னா சிவனை பத்தி முழுமையா தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் இது அவனோட அருள்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அதனால சிவனுக்கு சங்கடம். இப்போ நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது யாரு? இப்ப யோசிச்சா என்ன தெரியுமா நினைச்சா, எது எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவன் வேற. இந்த நேரத்துல இந்த உலகத்துல எனக்கென்று விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில எனக்கு எல்லாமாக இருக்கிறவன் யாருன்னு கேட்டா என்னுடைய கணவன். அதனால அவன் கேட்கிறானே, அதை நான் சொல்லித்தான் தீரணும்னு என்ன தெரியுமா பண்ணா? சிவன் அருள் அப்படின்னா. சிவன் அருள். நாம நினைச்சதுதான் நடந்தது. என்ன தெரியுமா பண்ணா? இதுதான் அத்தேசுடைய பெருமான் ஆசிர் கனி என்று. இதுதான் அந்த சிவபெருமான் கொடுத்த ஆசிர் கனி என்றால் அவனுடன் இன்னொரு கனி வரவழைத்து கருகும். இப்ப சரியா போச்சா? இவன் நம்ப மாட்டாங்கிறது சரியா போச்சு. இதுதான் சிவபெருமான் அருள் தானே சொல்ற. இன்னொரு கனி வரவழைச்சு கொடு. நேர போனா காரைக்கால் உள்ளுக்குள்ள ஆண்டவன் இடத்துல போய் நின்னா, அப்பா என் கணவன் இப்படி கேட்கிறான், அவன் இதுக்கு தகுதி இருப்பானோ தகுதி இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ இப்ப எனக்கு கனி கொடுக்கலன்னா என்ன தெரியுமா ஆகும்? என்னுரை பொய்யா. நான் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும். நான் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும்னு எனக்கு கூட கவலை இல்லை. நீ கனி கொடுக்கலன்னா நீயே பொய். ஏன்? நீ தான் கொடுத்தன்னு சொல்லியிருக்கேன், உன் மேல பாரத்தை போட்டு தான் சொல்லியிருக்கேன். அப்ப கனி கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? உன்னுடைய கடமை இல்லையா? அதனால என் கையில ஒரு கனியை கொடுன்னா. ஈசனோட அருள்னால ஒரு கனி கையில வந்து அதை கொண்டு வந்து தன்னுடைய கணவன் கையில அவர் வச்சா. கையில கனி பட்டுது சார், பரமதத்தன் ஸ்பரிசம் பட்டுது, மறைச்சு போச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டாவது கனி வந்துதா இல்லையா? அதை சாப்பிட்டானா இல்லையா? மூணாவது கனி வந்தது, நிற்கவே இல்லையே, பட்டவுடனே மறைஞ்சு போச்சு. ஏன்? இது டெஸ்ட்டுக்கு தான் வந்தது. டெஸ்ட் முடிஞ்சது, மறைஞ்சு போச்சு. இவன் இறைவன் அருள்னால கனி வந்தது. இல்லை, கனி வர வச்சு கொடுனா, வர வச்சு கொடுத்தா பட்டுது, கை ஸ்பரிசம் பட்டுது, மறைஞ்சு போச்சு. நிமிந்து காரைக்கால் அம்மையார பார்த்தா, புனிதவதியார நிமிந்து பார்த்தா. இது வரைக்கும் மனைவின்னு பார்த்தா, இப்ப தெய்வம்னு பார்த்தா. இப்ப தெய்வம்னு பார்த்தா. இது வரைக்கும் அவன் மனைவி அப்படிங்கிற எண்ணத்துல பார்த்தோமோ, இந்த ஒரு செகண்ட்ல தெய்வம்னு பார்த்தா. அவளோட வாழறதை எடுத்துட்டான். தாம்பத்திய வாழ்க்கையே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்களே தவிர தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. இருந்தாலும் தினம் தினம் அவரோட வாழறது அவனுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரே அதனால என்ன, நான் கடலில் போய் வியாபாரம் பண்ணி திருப்பி வரேன்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு நேர கடலில் வியாபாரம் பண்ணுறதுக்காக களம் கட்டிட்டு கடலில் போனான். எல்லா வியாபாரமும் செய்தான், நிறைய பொருள் கிடைச்சிது. அதே கடலில் போய் மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல இறங்கினான். அங்கே இறங்கி அங்கே வியாபாரம் பண்ணான். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு புனிதவதியார்னு பேர் வச்சான். தன் குழந்தைக்கு தன்னுடைய முதல் மனைவி பேர் புனிதவதியார்னு. ஒருத்தன் என்ன பண்ணா, மதுரைக்கு வந்தான். அங்கே பரமதத்தில் இருக்கான்னு அவனை பார்த்தான். அதனால நேர கிளம்பி
இங்கே வந்து காரைக்காலுக்கு வந்து உன் கணவன் அங்கே இருக்கான், அது மாதிரி உன் மாப்பிள்ளை அங்கே இருக்கான்னு சொல்லி தனதத்தன் என்ன பண்ணால் தன் மகள் சுற்றத்தார் எல்லாரையும் கூட்டிகிட்டு நேராக மதுரைக்கு வந்து ஒரு இடத்துல தங்கி இருந்தான். செய்தி பரமதத்தனுக்கு போச்சு. அவன் என்ன பண்ணான், தன் மனைவி, 2வது மனைவி புனிதவதிங்கிற குழந்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தவால்னு புனிதவதியார் காலில் எல்லாரும் இருக்கும்போது விழுந்தான். அத்தனை பேர் இருக்கும்போதும் காலில் விழுந்தான். சுற்றி இருக்கிறவங்க கேட்டால் மாமடி தாரினாய் வணங்கினாய் என்புள், ஏன்னா உன் மனைவி காலில் விழுந்து வணங்குறியடா, இது எப்படிடா சரி அப்படின்னா அவன் சொன்னான், இது மனைவி இல்லை தெய்வம், நீங்களும் விழுந்து வணங்கும்போன்னா, நீங்களும் விழுந்து வணங்குங்கோ, இது தெய்வம் அப்படின்னா. அரைக்கிழமை இருந்து அப்படின்னா புனிதவதியார் இத்தனை நாள் வரைக்கும் இந்த அழகல் தான் இவனுக்காக தானே தாங்கினேன். இப்ப எப்போ இவனே என்னை பார்த்து தெய்வம்னு வணங்கிட்டானோ, இனிமே இந்த உடம்புல இருக்கிற அழகெல்லாம் எனக்கு எதுக்கு ஆண்டவா, எனக்கு பேய் உருவ கொடுன்னா அடுத்த க்ஷணம் பேய் உருவம், அடுத்த க்ஷணம் பேய் உருவம். அத்தனை பேரும் அஞ்சு விலகி ஓடினான், அத்தனை பேரும் ஓடினான். இந்த பேய் உருவ பார்த்து, எலும்பு உருவ பார்த்து அத்தனை பேரும் விலகி ஓடினான். அப்போ ஒரு ஞான வாசகம் எழுதினார் செக்கிழார் பெருமான், ஒரு அற்புதமான வாசகம் எழுதினார். அவர் என்ன தெரியுமா எழுதினார், அண்டர் நாயகன் என்னை அறிவாரே ஆனால் என் திசை மக்களுக்கு நான் எவ்வொரு ஆனால் என்ன, நான் எவ்வொரு ஆனால் என்ன. அந்த ஈசனுக்கு என்ன தெரிஞ்சா போறா, இங்க சுத்தி இருக்கிற இந்த மக்களுக்கு நான் எந்த உருவுல இருந்தா என்ன, எனக்கு தேவையே இல்லை. எவ்வளவு பண்ற ஞான வாசகம் இல்லை, யார் சொல்லுவா? நம்மளுடைய பலவிதமான தோற்றங்களும் வடிவங்களும் எல்லாம் என்ன தெரியுமா, நம்மளை எடுத்துருக்கிறவா எதுக்கு பாப்பா, பார்த்தா என்ன சொல்லுவா அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஞானிகளை போய் பாருங்க, அப்படியா இருந்தா கிடையாது. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கதாதரன் பைத்தியம், குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பைத்தியம் தான். ஒரு நாளைக்கு பவதாரி கோயில்ல இருந்து வெளில வந்தார். அந்த ஊர்ல எல்லாரும் ஒன்ன பைத்தியம் பைத்தியம் சொல்லுவார். அது எதுமா வந்தது, நேர வந்தது ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏற இறக்க பார்த்தது. நீயும் என்ன மாதிரி தானா, நீயும் என்ன மாதிரி தானா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைச்சா, ஐயோ இதை எல்லாரும் பைத்தியம் பாரு, இது என்ன பார்த்து நீயும் என்ன மாதிரி தானான்னு கேட்கறதுன்னு காளிகிட்ட போய் நின்று அழுதார். ஏன், ஞானிகளை பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியமா தெரியும், ஞானிகளுக்கு அதேதான் நம்மளை பார்த்தா பைத்தியமா தெரியும். என்னடா இது, உள்ளத்துக்குமே இல்லாதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு அவ நினைப்பா. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு நாம் எழுதி பண்ணுவோம், இதுலேயே நம்மளை நாம அப்படியே. அதனால்தான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து உரையும் வீசா இந்த குறைகளுக்கு கற்றாலின் மனம் போத கசிந்துருக வேண்டுவனேன்னு மாணிக்கவாச சுவாமிகள் சொல்கிறான்னு கேட்டால், இந்த உலகத்தில் படித்து என்ன புண்ணியம், ஒன்றும் கிடையாது, எதை பார்த்தாலும் குறை சொல்கிறது, இதுதான் வேலை. தாய்மான சாமி சொல்கிற, வடமொழியில் வல்லவன் ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசினான்னா நான் எதிர்மா பண்ணுவேன், கிடையாது தமிழ் தான் சிறந்ததும்பேன். தமிழ் மொழியில் வல்லவன் எவனாவது வந்து என்கிட்ட பேசினா கிடையாது வடமொழின்னு தான் சொல்லுவேன். இப்படி பேசியே தான் காலம் அடிக்கிறேனே தவிர அவனை பற்றி நான் என்னைக்கு பேச போகிறேன். அவனை பற்றி யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதும் அன்றி வேறொன்றையே பராபரமே. யோசிக்கணும்னு சொன்னால் பசிக்கிறது, சாப்பிட்றேன், சாப்பிட்டா தூங்குறேன், இதை தவிர எனக்கு வேற என்ன தெரியும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற இந்த உலகத்து மத்தியில், உலகத்தார் மத்தியில் பேய் உருவோட ஒரு அம்மா வந்து நின்னா என்ன பண்ணுவான், எல்லாரும் அஞ்சு ஓடத்தான் செய்வான், யாருக்கு தெரியும். ஆனால் அம்பை சொன்னா, இந்த உலகத்தில் இருக்க நீங்க எனக்கு ஒரு பொருட்டே அல்ல, ஈசன் என்னை அறிந்தால் நான் யாருக்காக, அந்த நாயகர் என்னை அறிவாரையானால் என் திசை மக்களுக்கு நான் எவ்வளவு ஆனால் என்ன அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் தங்க அந்த பேய் உரு. அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் பேயாருக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னார். பேயாருக்கும் ஏன்னு கேட்டால், ஆண்டவர் விரும்பி தந்த உருவம் எதுன்னு கேட்டால் இது அன்பா கேட்க. நேராக போனான் காசிக்கு, இது கைலைக்கு போனான், ஏறினான், தலையால் நடந்து ஏறினான். சிவருமானோட பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். இவ அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அம்மா. பக்கத்தில் இருக்கிற பார்வதி கிட்ட சிவருமான் சொல்றார், இது யார் தெரியுதா, யார் தெரியுதா, யாரு வரும் இவள்
நம்மை பேணும் அம்மைதான். என்ன வார்த்தை, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். என்னை காப்பாற்றுறவர். பேணுதல்னா காப்பாற்றுறது. பெண்ணுன்னு ஏன் தெரியுமா பேரு? பேணும் தன்மை வாய்ந்ததுனால தான் அவளுக்கு பெண்ணுன்னு பேரு. பேணுதல்னா காத்தல்னு அர்த்தம். பிறரை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டா பெண்ணுகிட்ட இருக்கிறதுனால தான் அவளுக்கு பேணும் தன்மை வாய்ந்ததுனால பெண்ணுன்னு பேரு. அதனால சிவபெருமான் சொல்றார் பார்வதி கிட்ட, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான். அப்படியா? இவன் ஏன் இப்படி இருக்கான்? உன்னை பேணரா, உன்னை காப்பாத்தரான்னு சொன்னா அவன் இப்படியா இருக்கிறது? பேய் உருவுல இருக்காள். என்ன சிவபெருமான் சொன்னார், மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். அவ இந்த வடிவத்தில் இல்ல. இந்த வடிவம் பாருங்க, பேய் வடிவம். சேக்கிழார் எழுதுறார், மற்ற பெருமை சேர் வடிவம். சாதாரண வடிவம் இல்லையா அந்த பேய் வடிவம். பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். என்கிட்ட விரும்பி வாங்கிட்டா, வேண்டி பெற்றனள். பக்கத்துல போனா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? தரேன். இவ என்ன தெரியுமா கேட்டா, பிறவாமை வேண்டும். எனக்கு இனி பிறப்பே இருக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும். சிவபெருமான் அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவாரா? அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார். மீண்டும் பிறப்புண்டே, மீண்டும் பிறப்புண்டே, உன்னை மறவாமை வேண்டும். அப்படி எனக்கு பிறப்பு ஒண்ணு கிடைச்சதுன்னா உன்னை மறவாம வேண்டும். ஒன்னே ஒண்ணு கூட, என்ன அறவா, நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். நீ ஆடுற பாரு, உன் ஆனந்த தாண்டவம் ஆடுற பாரு, அப்படி ஆடும்போது உன் அடியின் கீழே இருக்கிற பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்க கூடாதா? அதை கூட அப்படின்னா, அப்ப ஆண்டவன் சொன்னா, திரு ஆலங்காட்டுக்கு போ. திரு ஆலங்காடு 2 இருக்கு. இந்த பக்கம் 3 தஞ்சாவூர் பக்கம் இருக்கு, இங்க இருக்கு திரு ஆலங்காடு. எங்க காலஸ்தி பக்கத்துல திருத்தணி காலஸ்தி, அங்க ஒரு திரு ஆலங்காடு இருக்கு. அங்கதான் திரு ஆலங்காட்டுக்கு போ. அங்க என்னோட நடன காட்சி இருக்கும். அங்க போனேன்னா என் அடியின் கீழே நீ இருக்கலாம் அப்படின்னு காரைக்கால் அம்மையாருக்கு அருள் பாலிப்பாரு சிவபெருமான். அதனால இன்னைக்கு போனாலும் அதை பார்த்தேன். அறவா, நீ ஆடும்போது உன் அடியின் கீழே இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவனுடைய அருளை பரிபூர்ணமா பெற்றது யாருன்னு கேட்டா காரைக்கால் அம்மையார். சரி, இதுக்காக காரைக்கால் அம்மையாருக்கு பெருமையா? இதுக்காக காரைக்கால் அம்மையாருக்கு பெருமையான்னு கேட்டா இல்லை. காரைக்கால் அம்மையாருக்கு இன்னொரு பெருமை இருக்கு. அதுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, ஆண்டவரை பார்த்து காரைக்கால் அம்மையார் பாடினார், பாட்டு பாடினார். முதல்ல 10 பாட்டா பதிகம் பாடுறது எப்படி அப்படின்னு ஞானசம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமி, சுந்தரர் யாரா இருந்தாலும் சரி 10 பாட்டா பதிகம் பாடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததே காரைக்கால் அம்மையார் தான். அதனால்தான் அவளோட பதிகத்துக்கு பேரு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு பேரு. அவளோட பதிகத்துக்கு பேரு மூத்த திருப்பதிகம். திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியிருக்கான். இரட்டை மணி மாலைன்னு நூல் பண்ணியிருக்கான். அற்புத திரு அந்தாதி அப்படின்னு ஒரு நூல் பண்ணியிருக்கான். பின்னாடி வரவர்கள் எல்லாரும் சிவபெருமான எப்படி பாடணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே யாருன்னு கேட்டா காரைக்கால் அம்மையார். அதனால்தான் காரைக்கால் அம்மையார 2 விதத்துல பாராட்டுறோம். என்னன்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, அந்த சிவபெருமானுக்கே அம்மாவானா, அதனால இன்னொன்னு எப்படி பாடணும்னு ஒரு வரமுறையை நமக்கெல்லாம் காட்டினான். அதனால பார்த்தாங்க, எப்பா எல்லாருக்கும் மூத்தவளா இருக்கிற, ஏன் நிற்க வைக்கணும்னு அவளை உட்காந்து வச்சுக்கிட்டாங்க. நீங்க எங்க போய் காரைக்கால் அம்மையாரை பார்த்தாலும் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் பார்க்கலாம். மற்ற அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நின்றுட்டு தான் இருப்பாங்க. காரணம், இறைவனுக்கு அம்மாங்கிறதுனால மட்டுமல்ல, ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி கொடுத்து இறைவனை பாடுகின்ற ஒரு நிலையை நமக்கு காட்டி கொடுத்தா. இப்போ நமக்கு ஒரு ஒரு அவளுடைய வாக்கிலிருந்து ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யணும். ஒரு வாக்கு அற்புத திருவந்தாதியில ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாளை எடுக்கிறா அம்மா. எடுத்து பார்த்தவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, அந்த நாள் எல்லாம் அவளுக்கு சிவனாவே தோணுது. எதை பார்த்தாலும் சிவனா தெரியுது. எவ்வளவு கஷ்டம் தெரியுது. புதுசா கல்யாணம் ஆன ஒருத்தன் ஒரு 4 நாள் வெளியூர் போயிட்டு வந்தான். மனைவியை பார்த்து கேட்டான், இந்த 4 நாள் என்னை நினைச்சியா நீ அப்படின்னா. அவன் என்ன தெரியுமா சொன்னான், இன்னும் இப்படி கேட்ட இப்படி கேட்கலாம் மனைவி.
கேட்காதீங்க, எப்படின்னா மனசை கஷ்டப்படு. மட்டையை பார்த்தாலும் நீங்க தான், குட்டையை பார்த்தாலும் நீங்க தான், ஒரு குரங்காட்டி வந்தான் அவனை பார்த்தாலும் நீங்க தான். அவ்வளவு ஏன் அந்த குரங்க பார்த்தாலும் உங்க ஞாபகம் தான். உன்னை புதுசா நினைக்கிறவர்களுக்கு எப்பவுமே என்ன நினைப்பு இருக்குன்னு கேட்டா, எப்பொழுதும் இறை நினைப்புங்கிறது நமக்கு வருமா அப்படின்னு கேட்டா, நமக்கு உலகியல் இன்பம் இருக்கிறதுனால நம்ம நினைப்பு வேற. ஆனா அருளாளர்கள் நினைப்பு இருக்க அது எப்பொழுதும் வேற. செங்கதிர் உதிக்கிறது தினம் சூரியன் கிடக்குல, என்னைக்காவது அது அம்பிகையோட நெற்றி பொட்டுன்னு நமக்கு தோணிருக்கா? உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்தில் அது உண்மை எழுதினார் அபிராமி பட்டார், அபிராமி அந்த அதில் நமக்கு என்னைக்காவது தோணிருக்க? நமக்கு அந்த கலரை பார்த்தோன்னே இதுல ஒரு சாரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படித்தான் உடனே தோணும். கொஞ்சம் சாப்பாட்டு பிரியரா இருந்தா இப்படி ஒரு மிளகா பொடியில நல்லெண்ணெயை விட்டு குழச்சி சாப்பிட்டா எப்படி? ஏன்னு கேட்டா, மல்லிகை பூவை பார்த்தாலே நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இட்லி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு உடனே ஞாபகம் அங்கதான் போகும். இறை ஞாபகம் வருமா? சார் மலரை பிரிச்சார் சார், மலரை பிரிச்சார் யாரு? சுவாமி மாணிக்கவாசகர். பெரியப்பா சொல்றாரு, அடேப்பா அந்த மலரை பிரிச்சாலும் ஒன் ஞாபகம் தானே வருது. திணை துணை இப்படிதான் இருக்கு. அந்த பூவுல தேன் எடுக்கிறேன், அந்த தேன் எடுக்கிற மாதிரி எவ்வளவு நினைப்பு சார், ஞாபகம் வருமா சார்? அந்த நினைவு மணிக்காக உதிக்கின்ற செங்கதி பாட்டை எடுத்து பாருங்க, எல்லாமே உதிக்கின்ற செங்கதி உச்சித்திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை, துதிக்கின்ற மேனி மீன்கொடி மென்கடி குங்கும போயிடும், எல்லாம் அம்பிகையினுடைய சிவந்த நிறத்தை பூரா பாட்டு. அந்த பாட்டு எதை பார்த்தாலும் அம்பிகை ஞாபகமாவே இருக்காது. அது மாதிரி பார்க்கிற எங்க அப்பா தான் சொல்லுவார், ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அவர் சொல்லுவார் பாருங்க, பார்க்கிற பொருட்களிலே எல்லாம் யார் பரத்தை பார்க்கிறானோ அவன் ஞானி, யார் பதார்த்தத்தை பார்க்கிறானோ அவன் அஞ்ஞானி. பாருங்கப்பா, பரத்தை பார்த்தா ஞானி, பதார்த்தத்தை பார்த்தா அஞ்ஞானி. இவன் கடைக்கிழமை 2 தெரியுமா பண்ண, ஒரு நாளோட கூறு பூரா பார்த்தா வெடிகாலம் எழும்பி வருது, அந்த சூரியன் எழும்பி அப்படி மேல வருது, சும்மா சக்கச்சலே இருக்கு. அதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு என்ன தெரியுமா பேரு? பொன்னார் அப்படின்னு தான் பேரு. அதனால சிவபெருமானோட மேனி மாதிரி இருக்குதான் எது? சூரியன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடுப்பகல் வந்தது, விடுவிடு நிறம் இல்லாம. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் மேனியெல்லாம் பூசி இருக்கிற திருநீர் மாதிரி இருந்தது. சாயந்தரம் திருப்பி மறைஞ்சது. மறையும் போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி சிகப்பா தானே இருக்கும். அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, அவனுடைய திருமுடி இருக்கியா செஞ்சடை காடுன்னு பேரு. ஏன்னா சீட்டு பட்டி சகப்புகள் எல்லாம் செஞ்சடை காடு இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப ராத்திரி நேரத்துக்கு என்ன சொல்றது? ராத்திரி காரைக்கிழமை நேரம் மாதிரி புத்திசாலி உண்டா? அவ சொன்னா பாருங்க, ஆழகால விஷத்தை உண்டதுனால அவனோட கண்ட கருத்து போச்சு பாரு, அது மாதிரி இருட்டு இருக்கு அப்படின்னு. காலையே போன்றிலங்கும் மேனி, கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை, மற்றவருக்கு வீங்குருவே போலும் மிடரு அப்படின்னு ஒரு நாளோட கூறுகளை பூரா பார்த்தா கூட அந்த நாளெல்லாம் எப்படியா தெரிஞ்சதுன்னு கேட்டா சிவனாவே தெரிஞ்சதே தவிர வேற ஒன்றும் தெரியல. அதனால தான் அற்புத திருவந்தாதியில சொன்னா, பிறந்து நான் பிறந்தேன், மொழி பயின்ற பின்னெல்லாம் பேச தொடங்கினேன், காதல் சிறந்து உண்மையிலே தான் எனக்கு அன்பு, வேற ஒன்றும் கிடையாது, நிரந்திரனும் கண்டத்து வானவர் பெருமானே எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர், என்னோட துன்பத்தெல்லாம் எப்போ போக்க போற என்று கேட்டான். அதனால ஆண்டவனே பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா என்ன காரணம்? ஏன்னா உலகத்துல யாராலும் செய்ய முடியாத ஒன்றை சொல்லி நாம் இன்றைய பேச்சை நிறைவு செய்யலாம். ஒரு பெண் முதல்ல தன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது எதுன்னு கேட்டா அழகை தான் பாதுகாக்கணும்னு நினைப்பான். அதை விட்டு கொடுக்க அவன் தயாராகவே இருக்கான். தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அவளுக்கு எப்பொழுதும் பிரியம் ஜாஸ்தி. ஆனை விட இது உலக இயற்கை, இது ஒன்றும் தப்பு கிடையாது, அதுதான் நடக்கும். ஆனால் ஒரு பெண் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராவாள். எல்லாத்தையும் இழப்பதற்கு தயார்.
எப்பன்னு கேட்டா மணி வயிறு வாய்ந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவா, பூ வச்சுக்கணும்னு நினைச்சா வச்சுக்க மாட்டான். இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த பழத்தை சாப்பிட மாட்டான். என்ன வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது, தான் எதெல்லாம் விரும்பினாலும் அந்த விரும்பியது எல்லாம் தனக்கு வேண்டாம் வேண்டாம்னு இவ்வளோ பெரிய ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்கிறதுனா அவங்களுக்கு அப்படி பிடிக்கும். இப்போ ஏதாவது தடுக்கி கிடுக்கி விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு நினைப்பா, போட்டுக்க மாட்டான். முன்னாடியெல்லாம் தட்டக்கா புத்தக்கான்னு அவளுக்கு நடக்கவே தெரியாது. அவள் அப்படி வந்தாலே அப்படி ஒரு அழகு இருக்கும். இப்போவா வயிற்றுல குழந்தை இருக்க நடையில கொஞ்சம் தளர்ச்சி வரும், வாமி எந்த அழகு தேவையில்லைன்னு நினைச்சாலோ அந்த அழகு இப்போ போயிடும், இருக்காது. முன் வயிறு சரிந்து போய் கிடக்கும். உடம்பு இருக்கே அது என்னமோ பசலை, அதை என்ன சொல்றது, ஒரு வெள்ளையா இருக்கிற மாதிரி வெளியேறி போய் ஆகும். இது அத்தனையும் எதுக்காக? இது அத்தனையும் எதுனால? வயிற்றுல இருக்கிற ஒரு குழந்தைக்காக. அப்போ அவன் தன்னை முழுமையா ஒரு தாய் எப்ப மாத்திப்பா தெரியுமா? தன் வயிற்றில ஒரு குழந்தை வந்ததுன்னா தன்னுடைய அழகு எல்லாம் போனாலும் பரவாயில்லைன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுதான் யாரு? இந்த மனித தாய். இப்பொழுது சிவபெருமான் நினைச்சான், தன்னுடைய அழகையெல்லாம் ஒருவனுக்காக அல்லவா இவ ஒதுக்கி தருங்க, இப்படி ஒரு தாய் கிடைப்பாரான்னு. இப்படி ஒரு தாய் எனக்கு கிடைப்பாரா? என் மேல வச்ச அன்புனால எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க, அத்தனையும் ஒதுக்கிட்டாங்க. சார் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்ந்த வாழ்க்கையில சாரதாமணி தேவியாருக்கு குழந்தையா இருந்தது இல்லையே. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவியது யார் தெரியுமா? அவதான். அதனால்தான் அவளுக்கு சங்க ஜனனின்னு பேரு. அவளுக்கு பேரு சங்க ஜனனின்னு பேரு. அவ இல்லைன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு ராமகிருஷ்ணா மடம்? அவதான் உருவாக்கினா. அவளுக்கு குழந்தையே கிடையாது. குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. இப்ப ஆண்டவன் நினைக்கிறான், குழந்தையே கிடையாது, இவ இல்லற வாழ்க்கையை தொடர்ந்துட்டா, எல்லாத்தையும் தொடர்ந்துட்டா. எல்லாத்தையும் எதுக்காக தொடர்ந்தா? எனக்காகத்தானே தொடர்ந்தா. அப்ப தன்னுடைய அழகையெல்லாம் எனக்காக கொடுத்த இவனுக்கு நான் என்னடா திருப்பி நன்றி கடன் பார்க்கணும்னு கேட்டா, பிறவாய் யாக்கை பெரியோன், பிறப்பு இறப்பு தான் தனியனாக இருக்கிற சிவபெருமான் அவளை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா பாருங்க. எனக்காக வந்தோட நான் அம்மானு கூப்பிடாம வேற யார் கூப்பிடுறதுன்னு சொன்னவங்க. அதனாலதான் அவளை உண்டாக்கி வச்சிருக்கோம். அதனால்தான் அவளை பத்தி சொல்லும் போது பேயா இருக்கும் மணியே அப்படின்னு. அதனாலதான்